வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1 மணி ஷோவுக்கு நம்ம கொடுத்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா, நமக்கு 4 நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு, வேறு எதுவும் மேட்ச் ஆகலை. என்ன நமக்கு கொடுத்தோம்னா அது 966 91, இது ஒரு ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 714 72, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 856 40, இதில் 4 நம்பர் மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகிடுது, வேறு எந்த நம்பர் மேட்ச் ஆகலை. டோட்டலாகவே மாற்றி அடிச்சிருந்தாங்க. டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர், நீங்கள் எதுலேயுமே எந்த நம்பர் கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சிருந்தாங்க. ஒரு சமத்தியான ஒரு வின்னிங், சரிங்களா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரியான ரிசல்ட், அதாவது 691 472, அதே மாதிரி 640. டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்பர், எந்த நம்பர் கூட மேட்ச் ஆகாத மாதிரி நமக்கு ஆடினாங்க. டோட்டல் டிஃப்ரெண்ட், ஏதாவது ஒரு ஒன்றுக்காவது நமக்கு வருது. 4 நம்பர் வருது நீங்கள் கணக்கு பண்ணலாம், அந்த 4 நம்பர் அந்த கணக்கில் வராது, நீங்கள் இது வேறு மாதிரி தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் டோட்டல் டிஃப்ரெண்ட். 477 எங்கே இருக்குது, 640 எங்கே இருக்குது, சம்மந்தமே இல்லை, சரிங்களா. அதே மாதிரி 691 எங்கே இருக்குது, 472 இருக்குது, சம்மந்தமே கிடையாது. எந்த விதத்துலையும் நமக்கு இங்கே ஓட்டு நம்பரோ எந்த நம்பரும் இதில் மேட்ச் ஆகாது, அதே மாதிரி தான் வந்திருக்கு, சரிங்களா. ஓகே, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி 6 மணி ஷோ என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும், என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்பரை கொண்டு வந்திருக்கோம். ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கோன்னா, ஒரு சில நம்பர்கள் நம்ம இன்றைக்கி கொண்டு வர நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறி வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சேம் டைம் நம்ம எடுத்துருக்க நம்பரே பக்காவாக மேட்ச் ஆகும்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது. அது போக மிஷின் சார்ட்டு கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் வின் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்முடைய கணக்கு கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சிம்பிளாகவே வின்னிங் எடுத்தலாம், ரொம்ப சிம்பிளாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்க. நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா சும்மா ரேண்டமாக கொண்டு வர மாட்டோம். சரி, என்றைக்குமே இந்த ஸ்டடியாக வருது அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதில் நீங்கள் மாற்றமே, நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு தெளிவாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா. அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன, எனக்கு ஏ போல் 8ஆம் நம்பர் எதனால் வருது, 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 8ஆம் நம்பர் இப்போ தான் லேசத்தெல்லாம் தூக்குது இந்த லாஸ்ட் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு. அதில் நமக்கு தூக்கும் போது கண்டிப்பாக நமக்கு 8ஆம் நம்பருக்கு கொண்டு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுக்குறோம். அது மாதிரி உங்கள் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும். எதனாலனா 6க்கு 8ங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் தாங்க வரும். 6ஆம் நம்பருக்கு 8 நம்பர், 6ஆம் நம்பரோடைய பெரிய நம்பர் 8ஆம் நம்பர் இல்லைங்க. நீங்கள் 6ஆம் நம்பர் வரல அப்படின்னா மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வந்து அந்த 2 நம்பர் மேக்ஸிமம் வந்துடும். நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க, 6ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் வரும், 8ஆம் நம்பர் வரும், 4ஆம் நம்பர் வரும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், சரிங்களா. இது எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் 6உடைய ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் என்ன அப்படின்னா 8ஆம் நம்பர். ரெண்டாவது அதுக்கடுத்து பெரிய நம்பர்னா உங்களுக்கு சின்ன நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர். அதுக்கடுத்து சின்ன நம்பர் என்னென்னா உங்களுக்கு 2ஆம் நம்பர். அவ்வளோதான். இதை பேஸை வச்சு தான் ஆடுவாங்க. இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி வந்து அப்படியே வரிசையை படிப்படியாக கீழே இறங்கி ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஐ விட 6 பார்க்கும்போது 8ஐ விட சின்ன நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு 8க்கு போயிடுச்சு அப்படின்னா, 6 to 8 போயிடுச்சு அப்படின்னா திரும்ப படிப்படியாக கீழே தான் இறங்குமே தவிர மேலே போகாது. அதுக்கு மேலே பெரிய நம்பருக்கு போகாது. ஏன்னா 6க்கு பெரிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஐ விட பெரிய நம்பர் 8, சரிங்களா. இது என்ன கணக்குன்னு 6ஓட பெரிய நம்பர் நிறைய இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன கணக்கில் சொல்லணும்னா 8ஆம் நம்பர், அதாவது 6ஆம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 8. அதுக்கு மேலே 9ஆம் நம்பருக்கு வந்து 6ஆம் நம்பர் செட் ஆகுமா, அதை விட நமக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி செட் ஆகும்போது நமக்கு 8ஆம் நம்பரை விட கீழே சின்ன நம்பர் என்னவோ அதுதான் ஆடுவாங்க. அதுக்கு சின்ன நம்பர் என்ன வருது, 8ஆம் நம்பரோட சின்ன நம்பர் என்ன, 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 4 நம்பரோட சின்ன நம்பர் 2ஆம் நம்பர். அப்போ நமக்கு 6ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பரில் என்ன வரும்னா நமக்கு 2, 8 முதல்ல, 2வது 4, அதுக்கப்புறம் 6. இதுதான் எப்போயுமே பேசிக்காக ஆடுவாங்க. இது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா போதும், இதுவே உங்களுக்கு சூப்பராக வின்னிங் எடுத்து கொடுத்துரும், சரிங்களா. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கூடிய 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பர் தான் கொடுக்குறோம். 6க்கு 8, 6க்கு 2ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. 6ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் தான் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வருதா, கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 2ஆம் நம்பர் 8 அல்லது 2ங்கிற 2 நம்பர், 6க்கு 8, 6க்கு 2, இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஏ போர்டு அப்படின்னு எடுத்துக்கலாம், கண்டிப்பாக மேட்ச் ஆகும், சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும்
பி போர்டில் எனக்கு கொஞ்சம் ஜீரோ மேட்ச் ஆகுது. ஜீரோ உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு ஒரு டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராவில் டபுள் ஜீரோக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. யாருக்காச்சும் டபுள் ஜீரோ வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். டபுள் ஜீரோ வருதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு யாருக்காவது நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னா சம்மந்தமே இல்லாமல் டபுள் ஜீரோ காமிக்கிற கணக்கில் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எப்போ எல்லா ட்ராவிலையும் ஒரே மாதிரி நமக்கு வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம காமிக்கக்கூடிய நம்பரை பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதாவது டபுள் ஜீரோ வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்துச்சுனாக்கா எடுத்துக்கங்க சொல்கிறேன் நான். சரிங்களா? டபுள் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். இருந்து எடுத்துங்க. ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரும் மாற்றமில்ல. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். 6ஆம் நம்பர் வந்து என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா 4க்கு 6, 6க்கு 4 அந்த கணக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி 4க்கு 0, 0க்கு 4 அந்த நம்பர் தான் கொடுக்குறோம். ஏன்னா 0 வந்து 4 நம்பர் வந்துடும், 4 நம்பர் வந்து 0 வந்துடும். அதே தான் 6ஆம் நம்பர் வந்தாலும் நமக்கு 0 இது வந்துடும். 4 நம்பர் வந்து 4 நம்பர் வந்து 6 நம்பர். இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து சும்மா நம்பர்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக இந்த இடத்துல இந்த நம்பர் இப்படி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். விழுந்துச்சுன்னா நமக்கு நச்சுன்னு அடிச்சிடும். அதே மாதிரி தான் எப்போயுமே வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு நம்பர் கொண்டு வர அக்கி பிசுவாமல் கொண்டு வரும். அந்த மாதிரி கொண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கும். அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 4 நம்பர் வருதுன்னா 0க்கு 4ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பர். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? 0 வந்தால் மேக்ஸிமம் 4 நம்பர் வந்து ஆடிடுவாங்க. அப்படி ஆடினா 0க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில். சரிங்களா? எடுத்துக்கங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர். 9 நம்பர் திடீர்னு பெரிய நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அடித்தப்பட்ட நம்பர் 0. 0க்கு வந்து வேல்யூ வந்து எல்லா வேல்யூவும் செட் ஆகும். 1ஆம் நம்பர் 0வோட பெரிய நம்பர், 2ஆம் நம்பர் பெரிய நம்பர், 9ஆம் நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் எல்லாமே 0வுக்கு பெரிய நம்பர் தான். அப்போ அதுக்கு கீழே சின்ன நம்பர் கிடையவே கிடையாது. அப்போ நம்ம எதிர்பார்த்தா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? பெரிய நம்பரை எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டத்தில் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ நமக்கு இன்றைக்கி என்னங்க வரும் அப்படின்னா 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க நம்பரு 60 937. சரிங்களா? இதுதான் நமக்கு கொடுத்த ரிசல்ட்டு. அடுத்து வந்து 71 472. இது வந்து நமக்கு செகண்ட் அடிக்கப்பட்ட நம்பர். இந்த நம்பரை கணக்கில் வைக்கும்போது நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும், சார் 8 மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் இருக்குது. ஏ போர்டு 9 நம்பருக்கான வாய்ப்பு. எதனால் நாங்கள் ஏ போர்டு 9 நம்பர் வருதுன்னு 4க்கு 9 கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 9க்கு 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதேமாதிரி 4க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு, 9க்கு 4 கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 4 நம்பருக்கு 9 நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் வந்து 9. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர். ஏங்க 2ஆம் நம்பர் மறுபடியும் கொடுக்குறீங்கன்னா எனக்கு 2ஆம் நம்பர் இதுலேயும் காய்க்குது. ஏன்னா அங்கே வந்து இங்கே வந்து நமக்கு என்ன வருதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர். இங்கே வந்து 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கிடைக்கிது. ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக 6க்கு 2 4க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். இந்த போர்டில் இல்லைன்னா இதே 2ஆம் நம்பர் வரணும், வரக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ச்சி அது நம்ம அங்கே கொடுத்துருக்க நம்பர் தொடர்ச்சி இங்கே வரணும். இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் 7ஆம் நம்பர். நாங்கள் நேற்று 7ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து அப்படி தான் ஆடுவாங்க. நம்ம 7ஆம் நம்பர் நம்ம அப்படி தான் கொடுத்தோம். 7ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு கொடுத்தோம். அதே தான் இது 7ஆம் நம்பர் ஆடினாங்க. அது மாதிரி தான் நமக்கு வி போர்டில் மட்டும் 7ஆம் நம்பர் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் திரும்ப வந்து 7ஆம் நம்பரு அதே இடத்துல விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப வந்து நமக்கு பி போர்டில் 7ஆம் நம்பர் வந்து விழுகணும் அப்படின்னு கணக்கு வருது. உங்களுக்கு எதுவும் பி போர்டில் 7ஆம் நம்பர் வருது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்களா? அதே கொடுக்க வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்தால் உங்களுக்கு 7 வரணும், இல்லைன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பர் தான் வரும். சரிங்க? ஏன்னா இது 7 நம்பர் வந்து ஏற்கனவே வச்ச நம்பர். 5ஆம் நம்பர் திரும்ப எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பர் வரும். 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதனால தான் நம்ம 7க்கு 5ங்கிற நம்பர் கொடுக்குறோம். அங்கே வந்து 5ஆம் நம்பர் 7 நம்பர் வரணும், இல்லை 5ஆம் நம்பர் வரணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி
இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் 937 அப்படிங்கிற எடுக்கிறது 472. இதை வச்சு பார்க்கும்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் மேலே டவுட்டு. 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். அது வந்து நமக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி நம்பர்கள் எதுவும் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள். சி போர்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 4ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 4 நம்பரும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா இந்த இங்கே இருக்கல 4 நம்பரு, இந்த 4 நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 472ங்கிற கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டில் இருக்குது, உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 9 நம்பருக்கான வாய்ப்பு, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு. உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.